தேவன், அவர் மகிமையின் ராஜா, அவர் உயர்ந்தவர், பெரியவர், பரிசுத்தராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச வல்லவராய் இருக்கிறார். அவரது வசனம் ஜீவனுள்ள வசனம். தாகமாய் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் தமது வார்த்தையை தருவார். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? ஆண்டவர் என்னிடத்துல பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிற ஆத்துமாக்களுடைய தாகத்தை ஆண்டவர் நிச்சயம் தீர்ப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு வெளிப்படும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒரு வேத பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். என்னோடு கூட வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். நாம் ஒரு ஜெபம் செய்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கவனத்தை திருப்பலாம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறேன். இந்த நாளிலும் உமது வார்த்தை எங்களோடு கூட இடைபெறட்டும் ஐயா. உமது வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் ஆண்டவர் நீர் பேசும். எல்லாருடைய ஆத்தும தாபங்களும் திருப்தி ஆகட்டும். எல்லாரையும் உமக்கு நேரே திருப்பும். உமது வசனம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். உமது வசனம் அவர்களை பலப்படுத்தட்டும். உமது வசனம் அவர்களுக்கு ஜீவனை கொண்டு வரட்டும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் வரை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் வேதத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை சுமந்து தாங்குவார். வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டிலே 31வது பக்கம். நான் முதல் வசனம் வாசிக்கிறேன், நீங்கள் 2ஆம் வசனம் வாசியுங்கள். இப்படி மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். நானே வெற்றி பெற்றேன். ஒரு நபருடைய சத்தம் உங்களை எல்லாரையும் மேற்கொண்டது. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட மைக் இருக்கு, எங்கிட்ட மைக்கு கொடுத்தா நாங்க ஜெயிச்சிருவோம் சொல்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாமா? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கொஞ்சம் பரவாயில்ல. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். யாவரும் சேர்ந்து 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். கரமையை திரளேலுயா சொல்லலாம். அல்லேலூயா. நாம் வாசித்த வேத பகுதி ஆண்டவர் இயேசு மரிப்பதற்கு முன்பாக எருசலேமுக்கு கடைசியாய் கடந்து வந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறது. இந்த இடத்தின் சம்பவத்திலே அநேக யூதர்கள் மரக்கிளைகளை குருத்தோலைகளை வைத்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு குட் ஃப்ரைடே, அதாவது இயேசு மரித்த நாளை நினைவு கூறுவதற்கு முந்தின வாரமாகிய ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு என்று முழு உலகத்திலும் கொண்டாடுவது உண்டு. இந்த நாள் ஒரு குருத்தோலை ஞாயிறு என்று கிறிஸ்தவ வட்டாரங்களிலே எல்லா சபைகளும் மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதிப்பது உண்டு. இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க போகிற பிரசங்கம் சற்று வித்தியாசமானது. இயேசு தமது பிரசங்கத்தில் பல விதத்தில் பிரசங்கம் செய்திருக்கிறார்.
உவமைகளை சொல்லி ஒரு உவமை எடுத்துக்காட்டை சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். உதாரணமாக விதையை வைத்து பரலோக சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். சில இடத்திலே அவர் எப்படி ஒரு ஸ்டோரி சொல்லி ஒரு கதையை சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். சில இடங்களிலே கேள்விகளை கேட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே என்னுடைய பிரசங்கமும் அப்படியே இருக்க போகிறது. கேள்வி பதில் போன்ற பிரசங்கமாய் காணப்பட போகிறது. சில கேள்விகளை உங்கள் முன் வைத்து அந்த கேள்விகளுக்கான பதிலையும் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவர் தாமே நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. என்னுடைய முதலாவது ஒரு கேள்வி, குருத்தோலை ஞாயிறு ஏன் கொண்டாடப்படுகிறது? சில நேரங்களிலே கிறிஸ்தவ வட்டாரங்களில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், அநேக கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் அநேக சபைக்கு வருகிறவர்கள் சடங்காச்சாரமாய் ஆலயத்துக்கு வருவது உண்டு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக வேண்டும், ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட வேண்டும், ஏதோ ஒரு புது வருடம் ஆலயத்துக்கு போக வேண்டும், எதுக்கோ ஈஸ்டர், எதற்கோ குட் ஃப்ரைடே என்று அர்த்தம் தெரியாமல் அதனுடைய ஆழம் உணராமல் கொண்டாடுவார்கள். சிலருக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையிலே ஒரு 3 முறை 4 முறை தான் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சு பக்கமே எட்டி பார்ப்பாங்க. குழந்தை டெடிகேஷனுக்கு ஒரு முறை போயிருப்பாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, அப்புறம் எதுக்கு சோத்திரம் தெரியும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பண்டிகை கால கிறிஸ்தவர்கள் சிலர் இருப்பாங்க. பண்டிகை நாட்கள்ல அவங்க ஆலயத்தை தவறவே விட மாட்டாங்க. பரவாயில்ல, எப்படியோ பலர் எப்படியோ இருக்கிறார்கள். ஆனா என்னுடைய வாஞ்சை என்னவென்றால், நமது ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதன் அர்த்தங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் நாம் அதை அனுசரிக்க வேண்டும், அதன் அர்த்தம் என்ன, அதன் ஆழம் என்ன என்பதை உணர்ந்து நாம் கர்த்தரை தொழுது கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி சொல்றப்ப ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படியானால் ஏன் இந்த குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்படுகிறது, இது ஏன் ரொம்ப விசேஷமானது என்று கேட்பீர்கள் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு மரிப்பதற்கு முன்பாக கடைசியாய் எருசலேம் நகருக்கு வருகிறார். அந்த வேத வசனம் அழகாய் சொல்கிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து பாருங்கள், இயேசுவும் அவருடைய சீசர்களும் எருசலேமுக்கு கடைசியாய் வருகிறார்கள். அவர் பல இடங்களில் ஊழியம் செய்து எருசலேமிலே தாம் மரிக்க கடைசியாய் அவர் வருகிறார். அவர் வரும்போது ஜனங்கள் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள், சந்தோஷமாய் ஆரவாரத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு ராஜா வருவது போல, ஒரு மேசியா வருவது போல, ஒரு ரட்சகர் வருவது போல சகல யூத ஜனங்களும் ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு அவர்களை வரவேற்றார்கள். இந்த நிகழ்வு சரித்திரத்தில் மிக முக்கியமாய் காணப்படுகிறபடியால் ஒவ்வொரு இயேசுவின் மரண நாளை நினைவு கூறுகிற முந்தின வாரம், அந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இயேசு எருசலேமுக்கு நகர வீதியில் வந்த அந்த ஞாயிறை குருத்தோலை ஞாயிறு என்று நினைவில் கொள்ளுகிறார்கள். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? கரம் ஏற்று அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. புரிந்து கொண்டவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. யாராவது உங்களை பார்த்து குருத்தோலை ஞாயிறு ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று கேட்டா பதில் சொல்ல தெரிஞ்சவங்க கரம் ஏற்று அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஏன் கழுதை? எல்லாரும் கேளுங்க. ஏன்? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கழுதை? எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2 இருந்து 4 வசனங்களை வாசிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு
உன்னிடத்தில் வருகிறார். போதுமானது. அன்பானவர்களே, இங்க இயேசு எதில் வருகிறார்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதன் மேல ஏறி வர்ற? கழுதையின் மேல ஏறி வர்ற. சோத்திரம். ஏன் கழுதை? என்னுடைய இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி நான் உங்களிடத்தில் வைத்தேன், குருத்தோலை ஞாயிறு ஏன் கொண்டாடப்படுகிறது? புரிந்து கொண்டவங்க ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது காரியம், ஏன் இயேசு கழுதையின் மேல் ஏறி வந்தார்? அன்பானவர்களே, ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு சுபாவத்துக்கு அடையாளமாய் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். உதாரணமாய் புறாவை குறித்து சொல்ல போனால், புறா எதற்கு அடையாளம்? சமாதானம். சமாதான புறா என்று ஸ்மரணிப்பார்கள். அது மாத்திரல்ல, நமது கலாச்சாரத்தில், குறிப்பா நம்முடைய இந்திய கலாச்சாரங்களில் கழுதை என்பது ரொம்ப விசேஷமானது அல்ல. விசேஷமானதா? கழுதை எதற்கு ஒப்பிடுவோம்? பொதி சுமக்கிற, இல்லாவிட்டால் சுமை சுமக்கிற ஒரு மிருகத்துக்கு ஒப்பிடுவோம். ஆனால் யூத கலாச்சாரம் அப்படி அல்ல. யூத கலாச்சாரம் கழுதை அது ராஜாங்கத்துக்கு ஒப்பனையாய் காணப்படுகிறது. எப்படி குதிரை ராஜா ஏறி வருகிறாரோ, கழுதையும் ராஜா ஏறி வருகிறதுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அதற்கு உதாரணமாய் சில வசனங்களை காண்பிக்கிறேன் பாருங்கள். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை பாருங்கள். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்கள். அப்படியே நன்றாய் கவனியுங்கள். சாலமோனை அந்த ராஜாவா ஏற்படுத்த போகிறார்கள். அப்ப ஏற்படுத்த போகும்போது சாலமோனை என்ன செய்கிறார்களாம்? தாவீது ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை சீகோனுக்கு நடத்தி கொண்டு போய் அங்கே அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவா ஏற்படுத்துகிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த கழுதையானது எதற்கு ஒப்பனையாய் பார்க்கப்படுகிறது? யூத கலாச்சாரத்திலே அந்த கழுதையும் ஒரு ராஜாங்க அங்கீகாரம், அடையாளம் கொடுக்கப்படுகிற ஒரு மிருகமாய் காணப்பட்டது. குதிரை எப்படி ராஜாங்க ஒரு அடையாள மிருகமா இருக்கிறதோ, அதே போல கழுதையும் ஒரு ராஜாங்க அடையாளத்துக்குரிய மிருகமா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல தாவீது ராஜாவுக்கு அங்கே ஒரு கோவேறு கழுதை இருந்தது. அதில் ஏற்றிதான் சாலமோனையே அபிஷேகம் பண்ணி ராஜாவா ஏற்படுத்தினார்கள். நியாயாதிபதிகளில் பார்ப்பீர்கள் என்றால் அங்கேயும் நியாயாதிபதிகள் கழுதை வைத்துக் கொண்டு நியாயம் விசாரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் யூத கலாச்சாரத்திலே கழுதை என்கிற மிருகம் கூட ராஜாங்கத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. அப்படியானால் பாஸ்டர், இந்த கழுதைக்கும் குதிரைக்கும் என்ன வித்தியாசம்? கழுதையும் ராஜாங்கத்தின் அடையாளமா இருக்கிறது, குதிரையும் ராஜாங்கத்தின் அடையாளமா இருக்கிறது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்பீர்கள் என்றால், குதிரை யுத்தத்துக்கு வருகிற ராஜாவின் அடையாளம். எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஒரு குதிரையிலே ராஜா ஏறி செல்லும் போது அவர் யுத்தத்துக்கு செல்கிறார். இஸ்ரவேல் கலாச்சாரத்திலே, யூத கலாச்சாரத்திலே ராஜா குதிரையில் ஏறி அவர் வலம் வருகிறார் என்றால் அவர் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார் என்பதன் அடையாளமாய் குதிரை ஒரு ராஜாங்க மிருகமாய் இருந்தது. அப்படியானால் கழுதை ராஜாங்க மிருகம். அது எதனை காண்பிக்கிறது என்றால், நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசித்தோம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ வாசியுங்கள் பார்க்கலாம். இதோ உன் ராஜா. அன்பாய் கவனிங்கள் அன்பானவர்களே. இப்போது இயேசு மகாராஜா கழுதையின் மேல் ஏறி வருகிறார். இதோ உன் ராஜா. எப்படி வருகிறார்? யுத்தத்துக்கு அல்ல, சண்டை போட அல்ல, அழிப்பதற்கு அல்ல. இப்போது அவர் கழுதையின் மேலே சாந்த குணமுள்ளவராய், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மாரியின் மேலும் ஏறி வருகிறார். சொல்லலாமா? அல்லேலூயா. ஏன் கழுதை? அன்பானவர்களே, இது ராஜாங்க மிருகமா இருந்தாலும் இதிலே ஏறி இருப்பதின் நோக்கம் சாந்தமும் சமாதானமும்.
அநேக யூதர்கள் மேசியா வந்து யுத்தம் செய்து ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். யூதர்கள் மேசியா வரும்போது ரோம அரசாட்சியிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களுக்கு நிலையான ராஜாங்கத்தை மேசியா தருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இயேசு கழுதையின் மேல் ஏறி அவர் அரண்மனைக்கு போகவில்லை. கழுதையின் மேல் ஏறி அரண்மனையில் இருந்த ரோம அதிகாரிகளோடு சண்டை செல்லவில்லை. மாறாக அவர் கழுதையில் ஏறி அவர் தேவாலயத்துக்கு புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவர் சாந்த குணமுள்ளவராய் சமாதானத்தை ஏற்படுத்த இயேசு கழுதையின் மேல் ஏறி வந்தார். கரமையத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே இயேசு நம்மோடு கூட சமாதானத்தை ஏற்படுத்த வந்தார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் பாவம் செய்த போது தேவனுக்கு விரோதிகளாய் மாறினோம், தேவ பகைஞராய் மாறினோம். அவர் சமாதானம் செய்ய சமாதான பிரபுவாய் நமக்கு வந்தார். வேதத்தில் பார்க்கிறோம், நமக்காக பிறந்த தேவகுமாரனுடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஏன் கழுதை? அவர் சாந்த குணமுள்ள தேவனாய் சமாதானம் பண்ணுகிறவராய் அவர் கழுதையின் மேல் ஏறி வந்தார். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நித்திய சமாதானம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நித்திய மீட்பு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரலோக பாக்கியத்தை தமது சிலுவையிலே கொடுக்க இந்த ராஜா கழுதையின் மேல் சாந்த குணமுள்ளவராய் ஏறி வந்தார். இங்க இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த ராஜாவுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீங்கள் சமாதானம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் உள்ளத்திலே சமாதானம், உங்கள் இதயத்திலே நித்திய சமாதானத்தை கொடுக்க தேவன் வந்தார். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். இந்த காலை நேரத்திலே என் அன்பான ஒரு சவால், நீங்கள் தேவனோடு சமாதானமா இருக்கிறீர்களா? என்ன பாஸ்டர், நான் தேவனோடு சமாதானமா இருக்கிறேனா? அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பகையாளியா இருப்பார்கள். பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், அநீதி செய்கிறவர்கள் தேவனுக்கு ஒரு பகையாளி போல் இருப்பார்கள். தேவனோடு கூட அவர்களுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு வந்த நோக்கம் உங்களையும் தேவனையும் ஒப்புரவாக்க வந்தார், உங்களையும் தேவனையும் இணைக்க வந்தார், உங்களையும் தேவனையும் சேர்க்க வந்தார், பிரிப்பதற்கல்ல. அன்றைக்கு ஆதாம் பாவம் செய்த போது தேவ உறவு துண்டிக்கப்பட்டது, ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான். இயேசு வந்தபோது பரலோகத்துக்கு நமக்கு வழி உண்டானது. இயேசு சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன் என்றார். நானே வாசல் என்றார். ஒருவன் எனக்குள் பிரவேசித்தால் அவன் மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொன்னார். இயேசு நமக்கு சமாதான வழியா இருக்கிறார். புரிந்து கொண்டவங்க அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனோடு கூட உங்களுக்கு சமாதானம் இருக்கிறதா? தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறதா? தேவ விருப்பம் உங்களையும் தேவனையும் இணைக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எல்லாரும் நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க, இயேசு மூலமாய் தேவனிடத்தில் நான் என்ன பெற்றிருக்கிறேன்? சமாதானம் பெற்றிருக்கிறேன். புரிந்து கொண்டவங்க அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். காரணம், இயேசு உங்களை மன்னித்திருக்கிறார், இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார். அப்ப உங்களுக்கும் எனக்கும் தேவனிடத்தில் என்ன உண்டு? சமாதானம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நீங்க தைரியமா ஆண்டவர்கிட்ட போகலாம், நீங்க தைரியமா ஜெபிக்க போகலாம், நீங்க தைரியமா தேவ சமூகத்துல போய் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக கர்த்தர் உங்களை தனது பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவின் பிள்ளை? சொல்றவங்கள கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நல்லா சொல்லுவோமா?
நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். அந்த கையை தட்டி பாருமா. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை மகனாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நீங்க சொல்லுவோமா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கரம் எத்தனையா சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேர்லாம் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறீங்க? உங்களுக்கு தேவனோடு கூட என்ன உண்டு? சமாதானம் உண்டு. இந்த சமாதான கர்த்தர் அவர் கழுதையின் மேல் ஏறி வந்து நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினார். அது மாத்திரம் அல்ல, தேவனோடு கூட மாத்திர சமாதானம் அல்ல, சக மனிதரோடு கூட நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும். நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல சமாதானம் இருக்க வேண்டும். சக தேவ பிள்ளைகளோட நீங்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, கூடுமான வரை யாவரோடும் எப்படி இருங்கள்? சமாதானமா இருங்கள். சிலர் பாருங்க, சண்டை சண்டை சண்டை, எதை கெடுத்தாலும் சண்டை. அன்பான தேவ பிள்ளைகளே, நம் தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சண்டைய பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதை அவாய்ட் பண்ணிருங்க. வேதம் சண்டையை குறித்து சொல்றது, அது ஒரு அணை திறக்கிற ஒரு மதகு போல. அதை திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். திறந்துருச்சு, சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னா எங்க முடியுடே தெரியாது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? அணையை திறந்துட்டா அந்த தண்ணி எங்க ஓடி அடையவே நமக்கு தெரியாது. அப்ப திறக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். அது மாதிரி சண்டை விறக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். கோபம் எழுப்புறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணிடணும். சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். உங்க வீட்டுல சமாதானத்தின் தேவன் அசைவாடும்படியாய் சண்டைகளை தூரப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கூடுமானவரை யாவரோடு எப்படி இருங்க? சமாதானமா இருங்க. யார் மேலையும் பகையோடு இருக்காதீங்க. யார் மேலையும் கசப்போடு இருக்காதீங்க. யார் மேலையும் வெறுப்போடு இருக்காதீங்க. கசப்பான வேர் உங்களுக்குள் முளைக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கசப்பானது பிறரை அல்ல, உங்களையே அழிக்கும். வெறுப்பு, கசப்பு, பகை எல்லாம் உங்களையே அழிக்குமே ஒழிய பிறரை அழிக்காது. சமாதானம் உங்களை ஆசீர்வதிக்கும். கரமையத்துராமே சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் சமாதானத்தின் பிள்ளைகளாய் வாழ விரும்புகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம சமாதானமா இருக்கணும். சொல்லுங்களேன், நம்ம எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். ஜாய்சன், நம்ம சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம யாரு கூட எப்படி எப்படிப்பட்ட ஆளா இருக்க கூடாது? சண்டை போடுற ஆளா இருக்க கூடாது. அடிச்சா ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழும், அப்படி இருக்க கூடாது. நம்ம எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? சமாதானத்தின் பிள்ளைகள். ஏன் கழுதை? அது ராஜா ஏறி வருகிற ஒரு வாகனம். அது சாந்தத்தின் அடையாளம், சமாதானத்தின் அடையாளம். இந்த ராஜா சண்டை போட வந்தவர் அல்ல, இந்த ராஜா நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்த ராஜா. கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்த எனது கேள்வி, ஏன் குருத்தோலை? ஏன் அவர்கள் ஓலைகளை வைத்தார்கள்? வாசிக்கலாமா? 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 7ஆம் வசனம் 8ஆம் வசனமா வாசிங்க. கழுதையையும் அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து அவர்கள் வழியிலே பரப்பினார்கள். போதுமானது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அங்கு அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவர்கள் இயேசுவை வரவேற்றார்கள். அப்படியானால் அன்பானவர்களே, ஏன் குருத்தோலை? முதலாவது பார்த்தோம், ஏன் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது?
இரண்டாவது பார்த்தோம், ஏன் இயேசு இந்த கழுதையின் மேல் ஏறி வந்தார். இப்போ ஏன் இவர்கள் இந்த குருத்தோலைகளை வைத்து வரவேற்றார்கள்? கழுதையின் மேல் வஸ்திரங்களை போட்டார்களாம், சில பாதைகளில் வஸ்திரங்களை போட்டார்களாம், சிலர் ஓலைகளை பிடித்து அசைத்து வரவேற்றார்களாம். கரம் எத்துற அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு ராஜா வந்தா என்னென்ன பண்ணுவார்கள்? இன்னைக்கு ராஜா கிடையாது. இன்னைக்கு முதலமைச்சர் வந்தா என்ன செய்வார்கள்? இன்னைக்கு முதலமைச்சர் வந்தா என்ன செய்வாங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் அப்படி மைண்ட் ரிலாக்ஸா நீங்களும் பேசுற மாதிரி இருக்கும். முதலமைச்சர் வர்றார், நம்ம சர்ச்சுக்கு வர்றார், நம்ம என்ன செய்வோம்? சிவப்பு கம்பளம் விரிப்போம். சிவப்பு கம்பளம் விரிப்போம். அது வஸ்திரம். ஓகே, சிவப்பு கம்பளம் விரிப்போம். வேற முதலமைச்சர் வர்றார், டெக்கரேஷன் பண்ணிடுவோம். வெரி குட், டெக்கரேஷன் இருக்கும், பெஸ்ட் டெக்கரேஷன். வேற முதலமைச்சர் வர்றார், பேண்டா மோள அடிப்போம். ஓகே, பேண்ட் சூப்பர். வேற முதலமைச்சர் வர்றார், வேற பட்டாசு வெடிப்போம். பட்டாசு. வேற முதலமைச்சர் வர்றார், கட் அவுட் வைப்போம். வெரி குட், ஃபிளெக்ஸ் போர்ட்லாம் வைப்போம். சோத்ரம். வேற சாப்பாடு கொடுமா, பூ போடுமா. ஆமா, பூ பூ நம்ம அப்படியே வெல்கம் ரெட் கார்பெட் வரும்போது பூ போடுவோம். சூப்பர். வேற முதலமைச்சர் வர்றார், என்னது பொன்னாடை போடுவோம், பொன்னாடை போடுவோம். ஓகே, வேற எல்லாரும் முன்னாடியே வந்து உட்கார்ந்துருப்போம். எல்லாம் அத கையை தட்டிக்க பார்க்கலாம். எல்லாம் முதலமைச்சர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடி நம்ம வந்து உட்கார்ந்து இருப்போம். ஓகே, வெரி குட், சூப்பர். சரி, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் முதலமைச்சர் பாருங்க, முதலமைச்சர் வர்றதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. நம்ம இயேசு ராஜா வர்றதுக்கு நீ எவ்வளவு சந்தோஷமாகணும். சரி பாருங்க, எல்லாம் எதற்கு அடையாளம்னா ஒரு அலங்காரத்துக்கு அடையாளம். இன்றைக்கு நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இவ்வளவு அட்வான்ஸ் வந்தனால ஃபிளெக்ஸ் போர்டு வைக்கிறோம், வேற என்னென்ன சொன்னாங்க, ஃப்ளவர் தூக்கி போடுறோம், இன்னும் நிறைய செய்யறோம். ஆனா அன்றைக்கு இயேசு திடீர்னு வந்தவுடன் அவங்களுக்கு கிடைச்ச அலங்காரம், நல்ல வஸ்திரங்களை விரிச்சாங்க. அவங்களுக்கு அந்த ஓலைகளை ஃப்ளவர்ஸ் மாதிரி என்ன பண்றாங்கன்னா அலங்காரத்துக்கு நம்ம இன்னைக்கு வாழைமரம்லாம் கட்டுவோம்ல, இப்பெல்லாம் வந்து வாழைமரங்கள் கட்டுவோம். இப்ப முதலமைச்சர் வந்தா அங்கே வாழைமரம் இருந்துச்சா தெரியல, அங்க இருந்தது ஓலைகள் தான். சரி, குருத்தோலைகளை அசைத்து ராஜா கழுதையின் மேல் ஏறி வருகிறார். அப்படி என்று என்ன பண்றாங்க? எல்லா குருத்தோலைகளை அசைத்தார்கள். அலங்காரம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அலங்காரம். ராஜா வரும்போது நம்ம டெக்கரேஷன் பண்ணுவோம்ல, அது மாதிரி எவ்வளவு அலங்காரப்படுத்த முடியுமோ ராஜா வருகிற வீதி எங்கும் அலங்காரம் பண்ணினார்கள். கரம் ஏற்றுற அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் குருத்தோலை? அது ஒரு அலங்காரம், அலங்காரப்படுத்துகிற விதம். ஆனால் இன்றைக்கு இயேசு வந்தால் எந்த அலங்காரத்தை எதிர்பார்ப்பார்? இன்றைக்கு இயேசு நமது ஆலயத்துக்கு வருகிறார், இன்றைக்கு இயேசு உங்கள் வீட்டுக்கு வருகிறார், இன்றைக்கு இயேசு உங்கள் குடும்பத்துக்கு வருகிறார். எந்த அலங்காரத்தை எதிர்பார்ப்பார்? அன்றைக்கு இயேசு வந்த போது, அன்றைக்கு இயேசுவானவர் இருந்த போது எல்லாரும் ஓலைகளை பிடித்து அசைத்து அவர்கள் வஸ்திரங்களை விரித்து அலங்காரப்படுத்தி ராஜாவை வரவேற்றார்கள். இன்றைக்கு உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தோடு கூட நமது சபையோடு கூட இயேசு வருவாரானால் எந்த அலங்காரம் தேவை? நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், பரிசுத்தம் என்கிற ஒரு அலங்காரம் தேவை. கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சமாதான பிரபு வந்தா நமக்குள் சமாதானம் தேவை. சமாதான பிரபு வரும்போது அவர் எதிர்பார்க்கிற ஒரு அலங்காரம், தாழ்மையாய் நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்தம் என்கிற அலங்காரம் நமக்கு தேவை. கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? சில வசனங்களை பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் நன்றாய் கவனியுங்கள், அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்துவாயாக. அன்றைக்கு ஆசாரியன் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டிருந்தார். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 29:2, 29 verse 2. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். நன்றாய் கவனியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அன்பானவர்களே, தேவன் விரும்புகிற அலங்காரம் பரிசுத்தம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள் ஆண்டவர் சுத்த இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அசுத்தத்தில் பரிசுத்த தேவன் வாசம் பண்ண முடியாது. வெளிப்பிரகாரமான அலங்காரங்களை பார்த்து ஆண்டவர் மகிழ்கிறவர் அல்ல. உள்ளான அலங்காரம், உள்ளான மாற்றம், உள்ளான மனம் திரும்புதல், உள்ளான பரிசுத்தத்தை நம் தேவன் விரும்புகிறார். அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ண சென்ற போது ஆண்டவர் யார் என்று பெயரை சொல்லவில்லை. அங்கே சாமுவேல் போனபோது எல்லாரும் வருகிறார்கள். பராக்கிரமசாலிகள் எல்லாம் பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி நினைத்தார், ஓ இவரா இருக்குமோ, இவரா இருக்குமோ, எலியாபா இருக்குமோ என்று நினைத்த போது ஆண்டவர் சொன்னார், மனிதன் முகத்தை பார்க்கிறார், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் பரிசுத்தமாய் இருக்கிறதா? உங்கள் உள்ளம் அலங்காரமாய் இருக்கிறதா? பக்கத்துல இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சிட்டீங்களா? ஒன்றொன்னா வருமா? கையை பிடிச்சிட்டீங்களா? முகத்தை பாருங்க பார்க்கலாம். ரெண்டாவது முகத்தை பார்த்துட்டீங்களா? சோத்திரம். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டீங்களா? நடக்கணும் எல்லாம். ஆன்லைன் பக்கத்துல இருக்கிறாங்களா? ஓகே. 3 பேர் நடந்துச்சா? கையை பிடிச்சவங்க சோத்திரம். முகத்தை பார்த்தவங்க ஒரு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவங்கள பார்த்தவங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. அல்லேலூயா. வெளியே நான் பார்த்துட்டு உங்களை புகழ்ந்துட்டேன், உள்ள உங்களை கர்த்தர் தான் பார்ப்பார். உங்க உள்ளான அலங்காரம் யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். உங்க உள்ளம் பரிசுத்தமா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, உள்ளான அலங்காரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம், தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? 17ஆம் வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், சோத்திரம், உங்க ஆலயத்தை கெடுத்தீங்கன்னா ஆண்டவர் கணக்கு கேட்பார். கர்த்தர் கெடுப்பாராம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது என்று நீங்களே அந்த ஆலயம். அன்பானவர்களே, உங்க ஆத்மாவை கெடுக்க கூடாது. உங்க உள்ளான மனுஷனை நீங்க கெடுக்க கூடாது. கோபம், பகை, எரிச்சல், கசப்பு, அசுத்தமான காரியம், தேவன் விரும்பாத காரியத்தை செஞ்சு உங்க ஆத்மாவை நீங்க கெடுக்க கூடாது. இது தேவன் தங்குகிற வாசஸ்தலம். எல்லாம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இது தேவன் தங்குகிற வாசஸ்தலம். இத கெடுக்காம இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பாவம் உங்க ஆத்மாவை கெடுக்கும், அசுத்தங்கள் உங்க ஆத்மாவை கெடுக்கும், தேவன் விரும்பாத காரியம் உங்க ஆத்மாவை கெடுக்கும். அப்படி இந்த ஆலயத்தை எதுவும் கெடுக்காதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. கரமேத்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம், அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவ பிள்ளையும் அலங்காரமா இருக்கிறது. சொல்லுங்க, எது உங்களுக்கு அலங்காரம்? பரிசுத்தம். கையை வைத்து சொல்லுங்க, பரிசுத்தம். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, பரிசுத்தம். எனக்குள்ளே பரிசுத்தம் தேவை. ஹalleluya, ஹalleluya. வெளியே நல்லா நம்ம சூப்பரா மேக்கப் போடுவோம், நல்லது. நான் இது வரைக்கும் மேக்கப் பத்தி என்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணதே இல்லை. பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்களா? நீங்க அப்படி மேக்கப் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, நான் எதுவுமே சொன்னதே இல்லை. ஏன் தெரியுமா? வெளியே காட்டிலும் கர்த்தர் உங்க உள்ளத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறார். வெளியே நீங்க நல்லா இருங்க, சூப்பர், நல்ல ட்ரெஸ் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரா, நல்ல பெஸ்ட் ட்ரெஸ் கொடுத்துங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரா, எத்தனை வெள்ளடா அடிங்க, மற்றவங்களுக்கு இடர்ல உண்டாக்காம, மற்றவங்களை பாவம் செய்ய தூண்டாம, மற்றவங்களுக்கு ஒரு சோதனையா இல்லாம நீங்க நல்லா இருங்க. ஆனா வெளியே நீங்க வெள்ளையா அடிக்கிறத காட்டிலும் உங்க உள்ளத்தை இப்போது எப்படி வச்சுக்கோங்க? வெள்ளையா வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்க உள்ளத்தை பார்க்கிறார். கரமேத்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் குருத்தோலை? அது ஒரு அலங்காரம். இன்றைக்கு நமக்கு வேண்டிய அலங்காரம் பரிசுத்தம். கரமேத்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி ஒரு கேள்வி,
ஏன் அவர்கள் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள்? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கரமையத்துரலேயா சரலாமா அல்லேலூயா. ஏன் அவர்கள் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள்? இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தரை துதிப்பதிலே சோர்ந்து போவார்கள், ஆராதிப்பதிலே சோர்ந்து போவார்கள், ஆரவாரமாய் ஆர்ப்பரிக்க மாட்டார்கள், நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய மாட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தாழ்மையாய் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும், மகிழ்ச்சியோடு வர வேண்டும், ஆனந்த சத்தத்தோடு வர வேண்டும், துக்கத்தோடு அல்ல. ஒருவேளை நீங்கள் துக்கமாய் வந்திருக்கலாம், கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆனா உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு, கர்த்தரை ஆராதிக்க முடியலன்னா ஐ எம் சாரி, நீங்கள் செய்வது ரொம்ப தவறு. நீங்கள் கர்த்தருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு ஆராதிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்தில் பாருங்கள், அவர்கள் எல்லாரும் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். தாவீதின் குமாரன். யார் தாவீதின் குமாரன்? அவர் ராஜா. பாருங்கள், ராஜாவை எல்லாம் தாவீதின் குமாரன் என்று சொல்லுவார்கள். ஏன்? தாவீது ராஜா, ஒரு பெரிய ராஜா. தாவீதின் குமாரனாகிய இந்த இயேசு ராஜாவுக்கு ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தினார்கள். கரம் உயர்த்துறலையா சொல்லலாமா? அல்லேலூயா. ஓசன்னா என்ற வார்த்தை நம்ம எல்லாரும் பொதுவா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பயன்படுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரை புகழ்ச்சியாய் பாடுவதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த யூத கலாச்சாரத்தில், அந்த யூதத்தில் அவர்களுக்கு ஓசன்னா என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், ரட்சியும், உதவி செய்யும், விடுதலையாக்கும் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்துவார்கள். ஓசன்னா என்று வரும்போதெல்லாம் கர்த்தாவே எங்களை ரட்சியும், எங்களை விடுதலை செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்களாம். உதாரணமாக 118ஆம் சங்கீதம் 25-26 வசனத்தை பாருங்கள். 118ஆம் சங்கீதம் 25-26 வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவரை ஆசீர்வதிக்கிறோம். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த ஓசன்னா என்கிற பதம் எபிரேய பழைய ஏற்பாட்டிலே 118ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தாவே ரட்சியும் என்ற இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாம். அப்படியானால் ஓசன்னா என்ற வார்த்தை தேவ ரட்சிப்புக்காக காத்திருப்பது, தேவனுடைய உதவிக்காக காத்திருப்பது. ராஜாவே, தாவீதின் குமாரனே ஓசன்னா, தாவீதின் குமாரனே ரட்சியும், தாவீதின் குமாரனே உதவி செய்யும், தாவீதின் குமாரனே விடுவியும் என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உரத்த சத்தமா, கம்பீரமா கரங்களை தட்டி இன்றைக்கும் அந்த தாவீதின் குமாரன் இயேசு ராஜா நம்மை ரட்சித்து விடுவிப்பாராக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் அடிமையின் முகத்தில் இருந்தார்கள், அவர்கள் அந்நிய ராஜாங்கத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். சுய ஆட்சி அல்ல, அவர்கள் ரோமருடைய ஆட்சியின் கீழ் இருந்தார்கள். எப்போது மேசியா வருவாரோ அவர் எங்களை விடுவிப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதனால்தான் ராஜா தாவீதின் குமாரனே ஓசன்னா, 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 எங்களை விடுவியும், ரட்சியும், காப்பாற்றும் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த காலை நேரத்தில் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் மரித்தார், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த இயேசு உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் அவரை பார்த்து ஓசன்னா, என்னை விடுவிக்கிற தெய்வமே, என்னை மீட்கிற தெய்வமே, எனக்கு உதவி செய்கிற தெய்வமே என்று கூப்பிடுவீர்கள் என்றால் உங்களையும் விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் போராட்டத்தோடு வந்திருக்கலாம், சில கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆட்சிக் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு இருந்த அதே தாவீதின் ராஜா, தாவீதின் குமாரனாகிய இயேசு நம் மத்தியிலும் இருக்கிறார். உங்களையும் என்னையும் விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா.
எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சீக்கிரமாக வாசியுங்கள். மேலும் நன்றாய் கவனியுங்கள். இந்த வார்த்தை சொல்கிறது தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. பாருங்கள், இயேசு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறபடியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க எப்பெல்லாம் ஆலயத்துக்கு வர்றீங்களோ, நீங்க எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட வர்றீங்களோ, உங்களுக்காக வேண்டுதல் செய்ய இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறபடியால் முற்றும் முடிய உங்களை ரட்சிப்பார். கடைசி வரை, உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரை உங்களுக்கு வேண்டிய எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு காணப்படும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஓசன்னா? சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா. அந்த ராஜா உங்கள் எல்லாரையும் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்க சாபத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்க நோயிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்கள் மேல் இருக்கிற சாத்தானுடைய வல்லமையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். இம்மையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவனை வாக்கு கொடுத்த அந்த ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் முற்றும் முடிய உங்களை ரட்சிக்க வல்லவர். விசுவாசிக்கிறவங்க கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே ஒரு 4 கேள்விகளை உங்கள் முன் வைத்தேன். ஏன் இந்த குருத்துறை ஞாயிறு கொண்டாடப்படுகிறது? ஏன் அவர் கழுதையில் சென்றார்? ஏன் அங்கு குருத்தோலைகள் காண்பிக்கப்பட்டது? ஏன் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள்? அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தியம் நமது வாழ்வை ஆசீர்வதிப்பதாக. குருத்தோலை ஞாயிறு இயேசுவின் மரணத்துக்கு ஒரு முன் அடையாளமான ஒரு நாள். கழுதை ஒரு சாந்த குணமுள்ள சமாதானம் செய்கிற கர்த்தர் நமக்கு வந்தார். குருத்தோலை ஒரு அலங்காரம். ஓசன்னா, அவர் நம்மை ரட்சிக்க விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சத்தம் உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உள்ளான பரிசுத்த அலங்காரம் நம்ம எல்லாருக்கும் காணப்படுவதாக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஓசன்னா, ஓசன்னா, என்னை விடுவிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு ஓசன்னா என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு 2 நிமிடம் நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை விரிவா திறந்து ஒரு 2 நிமிடம் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வண்ணமாய் கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து, ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எத்தனை பேர் துதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எல்லார் மேலும் தமது சம்பூரணங்களை பொழிய பண்ணுவாராக. நீங்கள் வந்த வண்ணம் அல்ல, ஒரு விடுதலையோடு கடந்து செல்ல, ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல, தேவ நன்மையோடு கடந்து செல்ல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல துதிக்கலாம். 2 நிமிடம் கர்த்தரை துதிப்போமா? ஒரு நல்ல துதிக்கலாம். மனவிட்டு நல்லா துதிங்க. ஓ, அந்த ராஜா நமக்கு முன்னே செல்கிறார். அன்பு மகனே, மகளே, உனக்கு முன்னே கர்த்தர் செல்வார். ஒரு குடும்பத்துக்கு முன்னே கர்த்தர் செல்வார். உன் வாழ்வில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். நீங்கள் வந்த வண்ணம் அல்ல, தேவ நன்மையால் நிரப்பப்படுவீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிடம் நல்ல ஆவியை
கரங்கள் எல்லாரும் உயர்த்தி எத்தனை பேர் உண்மையை விசுவாசிக்கிறீங்க? இந்த ராஜா எனக்கு முன் வருவார். இந்த ராஜா என்னோடு இருக்கிறார். எனக்கு பயம் இல்லை. பல பயத்தோடு வந்து நிற்கிறீங்களா அன்பு தேவ பிள்ளையே? என் வாழ்க்கை முடிந்துடும், என் எதிர்காலம் என்ன ஆகும், என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும் என்ற பயத்தோடு நிற்கிறியா தேவ மகளே? நீ பயப்படாது. உண்மையின் பெருமோடு இருக்கிறார். உன் ராஜா அவருக்கு முன்பாக கடந்து வர வல்லவராக இருக்கிறார். அவருக்கு உன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய சுத்தத்துக்கும் திட்டத்துக்கும் கீழ்ப்படிந்து நட ஆண்டவருடைய உயர்த்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற நல்ல கரங்களை உயர்த்தி அந்த ராஜா என்னோடு இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, மீட்பரே உடனே. ஒசன்னா ஜெயமே, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஒசன்னா ஜெயம் நமக்கே. கடைசியா எல்லாரும் சொல்லலாம். ஒசன்னா ஜெயம், ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா என்றும் ஒசன்னா ஜெயம் நமக்கே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அன்பு தகப்பனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஜெய கிறிஸ்துவுக்கு நன்றி. முற்றும் முடிய உங்களை அவர் ரட்சிப்பார். முற்றும் முடிய உங்களை அவர் ரட்சிப்பார். உங்களை அவர் ரட்சிப்பார். நன்றி தகப்பனே. துதிக்கிற மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ள